வணக்கம் தோழர்களே, நான் உங்கள் லாயர் குமரவேல். நிறைய சப்ஸ்கிரைபர் வந்துட்டு இந்த பெட் அனிமல் லைசன்ஸ் வந்துட்டு எப்படி வாங்குதுன்னு சொல்லிட்டு நிறைய டவுட்ஸ் வந்து கேட்டுருந்தாங்க. பெட் அனிமல் லைசன்ஸ் வந்துட்டு இப்போ சென்னை கார்ப்பரேஷன் வந்து இப்போ வீட்டில் எதனாச்சும் பெட்டு வளர்க்குறீங்க, வேறு டாகு இல்லை கேட் எதனாச்சும் வளர்க்குறீங்க, நாய் பூனை அந்த மாதிரி எதனாச்சும் வளர்க்குறீங்கன்னா அதுக்கு வந்து லைசன்ஸ் வந்துட்டு நீங்கள் வந்து வாங்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ரீசெண்டாக வந்துட்டு ஒரு இன்சிடென்ட் ஒன்று நடந்தது. ஒரு சின்ன குழந்தைய வந்துட்டு ஒரு டாக் வந்து கடிச்சிருக்கு. ஆனால் அந்த டாகோட வந்துட்டு ஓனரை வந்துட்டு கேஸ் ஃபைல் பண்ணி அதுக்கப்புறம் அவங்கள வந்து பெயிலில் வந்துட்டு விட்டுருக்காங்க. இந்த மாதிரி நடக்காமல் இருக்கிறதுக்கோசம் வந்துட்டு அந்த பெட்டுக்கு வந்துட்டு வேக்சினேஷன் வந்துட்டு எல்லாமே வந்து போட்டிருக்காங்களா, இல்லை அந்த பெட்டுக்கு வந்துட்டு வேறு ஏதாச்சும் நோய் இருக்கா, அந்த பெட்டுக்கு வந்து யார், அந்த பெட்டோட ஓனர் யாருன்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கிறதுக்கோசம் ஒரு லைசன்ஸ் ஃபார்மெட்டை வந்து உருவாக்கியிருக்காங்க. இது வந்து சென்னை கார்ப்பரேஷனில் வந்துட்டு இருக்குது. நீங்கள் சென்னை லிமிட்டுக்குள்ளே இருக்கிறீங்கன்னா நீங்கள் வந்துட்டு கம்பல்சரி வீட்டில் வந்து பெட்டு வளர்க்குறீங்கன்னா இந்த லைசன்ஸை வந்து நீங்கள் வாங்கியிருக்கணும். இன்கேஸ் இந்த லைசன்ஸ் வந்து நீங்கள் வாங்கலைன்னா உங்களோட பெட்டை வந்துட்டு சென்னை கார்ப்பரேஷனில் வந்து நீங்கள் வந்து சப்மிட் பண்ண வேண்டியது இருக்கும். அவங்க ப்ளூ கிராஸில் வந்துட்டு அதை வந்துட்டு ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவாங்க. அதனால் நீங்கள் எதனாச்சும் ஒரு பெட்டு வளர்க்குறீங்கன்னா ஒரு லைசன்ஸ் வந்து வாங்கிக்குவோம். ஏன்னா வந்துட்டு ஒவ்வொரு பெட்டுக்கும் நீங்கள் வந்துட்டு அதோட வேக்சினேஷன்லாம் போட வேண்டியது இருக்கும். இப்போது பூனை வளர்க்குறீங்கன்னா அதுக்கு வேக்சினேஷன் போடணும். அதே மாதிரி டாக் வளர்க்குறீங்கன்னா அதுக்கு வேக்சினேஷன் போடணும். நிறைய இன்ஃபர்மேஷன்லாம் இருக்குது. அதை வந்துட்டு எப்படி அப்ளை பண்ணி எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து சொல்கிறேன். மறக்காமல் லாட்டியை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க லாட்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பெட்டு வந்து லைசன்ஸ் எப்படி வந்துட்டு எடுக்கிறது சென்னை கார்ப்பரேஷனில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சென்னை கார்ப்பரேஷன் வெப்சைட்டுக்குள்ளே வந்து போயிடணும். சென்னை கார்ப்பரேஷன் ஆன்லைன் சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து டைப் பண்ணி இது கூகுளில் வந்து சர்ச் பண்ணாவே உங்களுக்கு வந்துட்டு சென்னை கார்ப்பரேஷன் ஆன்லைன் சர்வீஸில் போய்டும். அந்த ஆன்லைன் சர்வீஷன் கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து ஸ்க்ரோல் டவுன் பண்ணிவிட்டு அப்புறம் கீழே வந்துட்டு பெட் அனிமல் லைசன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஐக்கன் மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு வந்து பெட் அனிமல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் மாதிரி கேட்கும். இதை ஆல்ரெடி நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் ஃபோன் நம்பரும் கோடும் வந்து கொடுத்து நீங்கள் வந்து உள்ளே போயிடலாம். நியூ யூஸராக இருந்தால் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்கிறேன். நியூ யூஸர் போனீங்கன்னா உங்களோட தலைப்பெல்லாம் வந்து கேட்கும். நீங்கள் மிஸ்டரா மிஸ்ஸஸா, உங்களோட பேர், உங்களோட வீட்டு அட்ரஸ்ஸு, நீங்கள் சென்னையில் எந்த ஏரியாவில் இருக்கிறீங்க, அதோட பின்கோடு, எல்லா டீட்டெயில்ஸும் வந்துட்டு நீங்கள் வந்து ஃபில் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். அதை நீங்கள் ஃபில் பண்ணி கொடுத்து முடிச்சிட்ட அப்புறம் வந்துட்டு உங்களுக்கு ஒரு பின்னை வந்துட்டு ஜென்ரேட் பண்ணுறதுக்கோசம் கேட்கும். நீங்கள் உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துட்டு அப்புறம் உங்கள் இமெயில் அட்ரஸ் கொடுத்துட்டு பின்னு வந்துட்டு கேட்கும். அந்த பின்னை நீங்கள் வந்து கொடுக்கலாம். அந்த பின்னு வந்து 1000 நம்பருக்கு மேலே இருக்கணும். இப்போ நீங்கள் வந்துட்டு 0505ன்னு சொல்லிட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பின்னை அக்செப்ட் ஆகாது. அதெல்லாம் 1000 நம்பர் இப்போ வந்து 1500 நான் போட்டுக்கிறேன்னா அப்போ வந்து அந்த பின்னை அக்செப்ட் ஆகும். அந்த மாதிரி வந்து பின்னை வந்து நீங்கள் செட் பண்ண வேண்டியது இருக்கும். அந்த பின்னை செட் பண்ணி முடிச்சிட்ட அப்புறம் திருப்பியும் வந்துட்டு நீங்கள் வந்து லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த லாகின் உங்களோட மொபைல் நம்பர் போட்டு உங்களோட பின்னு வந்து என்ன கொடுத்துருக்கீங்களோ அந்த பின்னை போட்டு நீங்கள் வந்துட்டு லாகின் பண்ண வேண்டியது இருக்கும். நியூ பெட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு வந்துட்டு பெட் டீட்டெயில்ஸ் வந்துட்டு ஃபில் பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்கும். உங்களோட பெட்டோட பேர், அதுக்கப்புறம் பெட்டோட வந்துட்டு இனம், கேட்டா இல்லை பூனையா இல்லை டாகா இல்லை நாயான்னு சொல்லிட்டு கேட்கும். அந்த டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களோட பெட்டோட அறிகுறி, அதுக்கு எதனா மச்சம் இருக்குது, தழும்பு இருக்குன்னா அதோட டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் வந்து கொடுக்க வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் அந்த பெட்டோட ப்ரீடு வந்துட்டு என்னது, ரகம் வந்துட்டு என்ன சொல்லிட்டு இது பண்ண வேண்டியது இருக்கும். நீங்கள் லோக்கல் பெட்டு வளர்க்குறீங்க அந்த மாதிரி இருந்ததுன்னா இப்போ அதுக்கேற்ற நீங்கள் அதர்ஸ்ன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிக்கலாம். அதோட பெட்டோட கலரு, பெட்டோட பாலினம் ஃபீமேலா இல்லை மெயிலான்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அந்த பெட்டோட ஏஜ் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கொடுக்க வேண்டியது இருக்கும். அந்த பெட்டுக்கு வந்துட்டு நீங்கள் வந்து கருத்தடை பண்ணியிருக்கீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு டீட்டெயில்ஸாக இருக்கும். இன்கேஸ் ஃபீமேலாக இருந்தால் கருத்தடை பண்ணியிருக்கீங்களா இல்லை மெயிலாக இருந்தால் கருத்தடை பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணது இருக்கும். அதுக்கப்புறம் பெட்டுக்கு நீங்கள் வந்துட்டு எதனாச்சும் ஆன்டி ரேபிஸ் வேக்சினேஷன் போட்டிருக்கீங்களா, இல்லை வேக்சினேஷன் என்னென்ன வந்துட்டு அதுவும் தாண்டி வேறு எதனாச்சும் வேக்சினேஷன் போட்டிருக்கீங்களா, அது எந்த டேட்டில் வந்து போட்டிருக்கீங்க, அதுக்கு டிவார்மிங் வந்து எப்போ கொடுத்துருக்கீங்க, அதோட இப்போ ஆன்டி ரேபிட் வேக்சினேஷன் போட்ட அப்புறம் வேறு ஏதாச்சும் வேக்சினேஷன் வந்து நீங்கள் போட்டிருக்கீங்கன்னா அதோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கொடுக்கணும். இல்லை இந்த பெட்டு வந்து நான் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணால் அதோட நம்பர் இருக்கா, நான் வந்து புதுசாக ரெனியூலும் பண்ணுற மாதிரி இருந்தேன்னா அதோட டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்க வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் அந்த பெட்டோட வெட்டினரி டாக்டர் வந்துட்டு யார் இருக்கா, இப்போ எதனாச்சும் ஒரு டாக்டரை வந்து நீங்கள் வந்துட்டு வேக்சினேஷன் போடும்போது ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணுவீங்க. அந்த டாக்டர் மூலியமாக தான் வேக்சினேஷன் போடுற மாதிரி இருக்கும். அந்த டாக்டரோட நேமு, அந்த டாக்டருக்கு வந்துட்டு கவுன்சிலிங்கில் வந்துட்டு ஒரு நம்பர் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்தியன் வெட்டினரி டாக்டர் கவுன்சிலில் வந்துட்டு ஒரு நம்பர் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை வந்துட்டு நீங்கள் டைப் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களோட ஃபோட்டோ வந்துட்டு அதில் வந்துட்டு நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும். உங்களோட ஃபோட்டோனா அந்த பெட்டோட ஓனரோட ஃபோட்டோ வந்துட்டு அப்லோட் பண்ணணும்.
அதுக்கப்புறம் வந்துட்டு உங்கள் ஆதார் கார்டு, அந்த பெட்டோட ஓனரோட ஆதார் கார்டு அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் பெட்டோட ஃபோட்டோ வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களோட வேக்சினேஷன் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும். என்னென்ன வேக்சினேஷன் போட்டிருக்கீங்களோ அது எல்லாமே பிடிஎஃபாக இது பண்ணி நீங்கள் வந்துட்டு அட்டாச் பண்ணணும். அதுக்கப்புறம் நான் வந்துட்டு இதுக்கெல்லாம் நான் எல்லாம் கொடுத்த இன்ஃபர்மேஷனும் வந்துட்டு கரெக்டான இன்ஃபர்மேஷனாக சொல்லிட்டு ஒரு உறுதிமொழி டிக்ளரேஷன் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் அதை சப்மிட் பண்ணிடணும். அது சப்மிட் பண்ணி முடிச்சிட்ட அப்புறம் நீங்கள் வந்துட்டு உங்களோட ஸ்டேட்டஸ் வந்துட்டு இருக்கும். பெட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டேட்டஸில் வந்து இன் ப்ராக்ரஸ்ன்னு இருக்கும். அதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு உங்களை சென்னை கார்ப்பரேஷனில் கூப்பிட்டு விசாரிப்பாங்க. அதுக்கப்புறம் அதோட ஸ்டேட்டஸை வந்துட்டு ரிஜெக்டட் இல்லை அப்ரூவ்டுன்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. அதில் வந்துட்டு உங்களுக்கு லைசன்ஸே வந்துட்டு ஆன்லைன் மூலிமா வந்துடும். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்துட்டு சப்மிட் பண்ணிக்கலாம். வேறு எங்கேனாச்சும் வந்துட்டு கேட்டாங்கன்னா அதை சப்மிட் பண்ணலாம். ரெண்டாவது வந்துட்டு அதுக்கு பேமெண்ட் டீட்டெயில்ஸ்லாம் வந்துட்டு இருக்கும். அது பேமெண்ட் டீட்டெயில்ஸை வந்துட்டு நான் அடுத்த வீடியோவில் வந்து பப்ளிஷ் பண்ணுறேன். இந்த வீடியோ வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். யாரெல்லாம் பெட்டு வளர்க்குறாங்களோ, யாரெல்லாம் லைசன்ஸ் வாங்காமல் இருக்கிறாங்களோ, அவங்களுக்கு அவேர்னஸ் எதுவுமே இல்லைன்னா அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி வந்துட்டு பெட்டுக்கு வந்துட்டு லைசன்ஸ் வந்து வாங்குறது சென்னை கார்ப்பரேஷனில், வேக்சினேஷன்லாம் வந்துட்டு எப்படி வந்துட்டு நம்ம வந்துட்டு டீட்டெயில்ஸ் வந்து அப்டேட் பண்ணணும், எப்படி வந்துட்டு நம்ம வந்துட்டு ஃப்யூச்சரில் எந்த இன்சிடெண்ட்டும் நடக்காமல் இருக்கிறதுக்கு காப்பாற்றுறதுக்கு வந்துட்டு எப்படிலாம் நம்ம வந்துட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைலாம் இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயில்ஸும் வந்து இருக்கும். இதுவும் தாண்டி வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் எதனாச்சும் இருந்ததுன்னா கீழே கமெண்ட்ஸில் வந்து கேளுங்க. அதுக்கு நான் வந்து வீடியோ பப்ளிஷ் பண்ணுறேன். உங்களுக்கு லீகல் எதனாச்சும் ஒப்பீனியன் வேணும்னா கீழே கமெண்ட்ஸில் கேளுங்க. அதுக்கேற்ற மாதிரி நான் வீடியோவும் பப்ளிஷ் பண்ணுறேன். மறக்காமல் லாட்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.